ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிஎன்பிஎஸ்சிலேருந்து வெளியே வந்த டெக்னிக்கல் போஸ்ட்டு வந்து எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக நான் பார்த்தேன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து நடந்தது. அதிலெல்லாம் மேக்ஸ் கொஸ்டின்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு 1 by 1 உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸில் நீங்கள் என்னுடைய வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக 25க்கு 25 நீங்கள் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இது மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 176லேருந்து இந்த கொஷின்ஸ் வந்து இருக்குது மேக்ஸு. இது ஒரு 2023 நடந்த ஒரு கொஷின் பேப்பர். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொஷின்ஸ் இருக்குன்னா, ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன எனில் கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஒரு சினிமா தியேட்டர் இருக்குன்னா மொத்தம் அந்த இருக்கைக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வரிசையில் 20 இருக்குது. போக என்ன ஆகுதுன்னா 2 இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி மொத்தம் 30 வரிசை இருக்கும்போது 30வது வரிசையில் வந்து எவ்வளோ சேர்ஸ் வந்து இருக்கும் அப்படி தான் கேட்குறாங்க. அதுக்கான எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 20 நம்ம போட்டுக்கணும். ஒவ்வொரு முறையும் 2 அதிகரிக்கும் போது 22, அப்புறம் 24 இப்படி போயிட்டே இருக்கும். மொத்த வரிசை பார்த்தோன்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 30 சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ அது n = 30. இதுக்கான ஃபார்முலாஸ் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். Tn = a + n - 1 d. இதுதான் ஃபார்முலாஸ். இதில் எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணணும் தான். ஏன்றது பார்த்தோன்னா முதல் உறுப்பு, முதல் நம்பர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஏ இடத்துல 20 போட்டுக்கணும். ப்ளஸ்ஸு என்னன்றது மொத்த வரிசை 30 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ 30 - 1னா 29. டி வந்து பார்த்தா டிஃப்ரென்ஸ், இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை சப்ராக்ஷன் பண்ணணும். அதாவது இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை சப்ராக்ஷன் பண்ணி வருதா 22 - 20னா 2 வரும். அடுத்து பாருங்கள் 20 ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? 2 9 18 8 மீதி 1 2 4 5 58. ஃபர்தராக ஆட் பண்ணால் உங்களுக்கு 78ன்னு வரும். சரிங்களா? அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் சரியான விடை, 78. இதே மாதிரி பார்த்தோன்னா நிறைய நீங்கள் சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் கொடுத்துக்கிற ஒரு முக்கியமான ஒரு மாடல் கொஷின்ஸ். அடுத்து பாருங்கள். இது ஒரு முக்கியமான கொஷின்ஸ். 1 cube 2 cube, அதாவது 1 cube + 2 cube + 3 cube + up to etc. + n cube is equal to 8 to 81 எனில் 1 + 2 + 3 up to etc. n மதிப்பு வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இங்கே எல்லாமே க்யூப் இருக்குல்ல. முதல் n கணங்களின் கூடுதல் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலாஸ் பார்த்தோம்னா n × n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர். இதுதான் அதுக்கான ஃபார்முலாஸ். இப்போ இதுக்கான ஃபார்முலாஸ் பார்த்தோன்னா 1 + 2 + up to etc. அப்படி என்னன்னா அதுக்கான ஃபார்முலாஸ் n × n + 1 / 2. இதுதான் ஃபார்முலாஸ். அப்போது இதுக்கான ஃபார்முலாஸ் வந்து இதுக்கான ஃபார்முலாஸ் இது. அப்போது இங்கே கொடுத்துக்கிற நம்பரை வந்து டுவைஸாக நம்ம மல்டிப்ளை பண்ணால் எந்த ஆன்சர் நம்மளுக்கு 9281 வருதோ அதுதான் ஆன்சர். நம்ம ஆப்ஷன் வைஸ் நம்ம எப்பவுமே மூவ் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு 91 நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 91 × 91. ஃபஸ்ட்டு 1ஆல் பண்ணும்போது உங்களுக்கு 91 தான் வரும். திருப்பும் 9ஆல் பண்ணும்போது 9. அடுத்து 9 9s are 81. சரிங்களா? 81. இப்போ நீங்கள் சால்வ் பண்ணால் 1 9 9 18 8 மீதி 1 8 to 81 8 to 81 ஆன்சர் வரும். இதுதான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க, 8 to 81. அப்போது ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ஆப்ஷன் வச்சு நீங்கள் மூவ் பண்ணலாம். அதுதான் பெஸ்ட்டு. அதுக்கடுத்து பாருங்கள். 178வது கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்குறதுங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆல்ஃபா என் எழுத்து தொடரின் அடுத்து வரும் உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது Z1A, அப்புறம் பார்த்தா X2D, அப்புறமா V6G, அப்புறம் பார்த்தா T21J, அப்புறம் பார்த்தா R88M, அப்புறம் பார்த்தா P445, அப்புறமா Pன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன இது சொல்லியிருக்காங்களா? இது வந்து நம்ம ஏபிசி ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம ஏபிசிடி வந்து எழுதிடணும். நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும்போது முன்னாடி டைம் வந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மிச்சம் பண்ணுறதா அப்படின்னு நினச்சிங்கன்னா போன உடனே உங்களுடைய ரஃப் ஷீட் அந்த காலம் கொடுப்பாங்கள்ல. அந்த பேராகிராஃபில் வந்து அந்த பேஸில் வந்து ஏபிசிடி வந்து ஒரு 3 முறை எழுதி வச்சுங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகும். அதுக்காக சொல்கிறேன். A B C D E F G H I J
கே. அடுத்து எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ பி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜெட் இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் ஒன்று ஒன்றா மார்க் பண்ணுறேன். ஸோ எந்த மாதிரி வந்து சிம்பிள்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜட்டு வந்து இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ ஜட்டு இருந்தால் இங்கே வந்து ஏவை மார்க் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதாவது இங்கேயும் முதல் எழுத்து இங்கேயும் முதல் எழுத்து. ஓகே. அடுத்து வந்து பார்த்தோன்னா எக்ஸு. சரிங்களா? ஸோ எக்ஸ் இங்கே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா இங்கே என்ன கொடுத்தாங்க டி. இங்கே பாருங்கள் டி. நான் ரவுண்ட் பண்ணுறேன். சரிங்களா? அதாவது இங்கே ஒரு எழுத்து விட்டுறாங்க, இங்கே 2 எழுத்து கேப் வந்துருக்கு. சரிங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து பாருங்கள் இருக்குது இங்கே வி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எழுத்து. சரிங்களா? இங்கே என்ன இருக்குது ஜி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 எழுத்தில் வந்துருக்கு கேப். சரிங்களா? இங்கேயும் பாருங்கள் 2 எழுத்து வந்துருக்கு. அடுத்து டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எழுத்து கேஃபு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 6 ஒரு எழுத்து கேஃப். அடுத்து பியும் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து கேஃப் தான். ஆனால் இங்கே பாருங்கள் ஜிக்கு அப்புறம் ஸோ ஜே வரும்போது பாருங்கள் இங்கேயும் 2 எழுத்து கேஃப். ஸோ ஜே இங்கே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்மும் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேயும் என்ன இருக்குது 2 எழுத்து கேஃப் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பி பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2 எழுத்து கேஃப் இருக்குது. அப்போ அடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எழுத்து விட்டு வந்தால் என் வரும். ஸோ சென்டரில் எதுனா ஒரு நம்பர் இதுன்னு போட்டோம். பிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 எழுத்து வந்தால் எஸ் வரும். சரிங்களா? அப்போது என்எஸில் முடியணும். சரிங்களா? பாருங்கள் என்னு எஸ்ஸில் முடியுது, ஆனால் இங்கே எண்ணெய் இங்கே டீயில் முடியல. ஸோ மற்ற எதுவுமே வரல. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. பட் ஆனால் மிடில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு ஸோ ஐடென்டிஃபை பண்ண தேவையில்லை. ஏன்னா மிடில் வந்து ஏதோ ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து இந்த நம்பர்ஸ் வந்து ஸோ எக்ஸாக்டாக நம்மளுக்கு மேட்ச் ஆனதுனால இதை வச்சு நம்ம ஆன்சர் வந்து மார்க் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபுல் வீடியோ லிங்க். சரிங்களா? அதாவது இதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ப்ளேலிஸ்ட்டில் வந்து டெக்னிக்கல் எக்ஸாம் அப்படி சொல்லிட்டு போட்டு ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஷின் சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு 1 by 1 எல்லாமே ஆட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ளேலிஸ்ட்டை டெய்லி நீங்கள் விசிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து சில நேரத்தில் உங்களுக்கு அப்டேட் ஆகாமல் இருக்கலாம். அதுக்காக நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணி வச்சிங்கன்னா ஸோ டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் எல்லா மேக்ஸ் கொஸ்டின்ஸும் ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 70 நாட்கள் கிட்டக்கிட்ட இருக்குது. அதனால் தொடர்ந்து உங்களுக்கு மேக்ஸ் வீடியோஸும் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை கூட நீங்கள் இது கீழே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி கூட நம்ம வீடியோஸ் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி.